Hello friends, வணக்கம். Welcome back to the channel Beauty Defining. And இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா நம்ம ஸ்கேல்ப்க்கும் நம்ம முடிக்கும் ஹைட்ரேஷன் தேவைங்க. ஸோ ஹைட்ரேஷன் எப்படி நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி நீர் சத்து தேவையோ அதே மாதிரி நம்ம முடிக்கும் நீர் சத்து தேவை. ஸோ அதனால இன்னைக்கு நான் நம்ம ஸ்கேல்ப்புக்கும் நம்ம ஹேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாஸ்கோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த ஹைட்ரேட்டிங் மாஸ்க் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிய நல்ல சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஸ்பிளிட்டன்ஸை தடுக்கும். அண்ட் நம்ம முடிய நல்ல கண்ணங்கரை கருப்பா இருக்கிறதுக்கு முடிய வளர வைக்கிறதுக்கும் இந்த ஹெல்த் ஹைட்ரேட்டிங் ஹேர் மாஸ்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா இது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். பட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது டோட்டலி டிபெண்ட்ஸ் உங்களோட முடி அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். தேங்காய் பாலை நீங்கள் தேங்காய் பால் க்ரீமாகவும் பண்ணலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை ரொம்பவே சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோம்மேட் கோகோனட் மில்க் டாபரில் இருக்குது. இது சுகரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கோகோனட் மில்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரோசன் பனானாஸ்னால் வாழைப்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கவர்க்குள்ளார போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டி ஆகிடும். ஆனால் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கும் போது அது அப்படியே ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறது பனானாவில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், நேச்சுரல் ஆயில்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேரோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், ஷைன் கொடுக்கும் ஹேருக்கு. நம்ம ஸ்கேல்ப்க்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். அண்ட் நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். தேங்காய் பாலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கனால நம்ம ஹேரை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ்குள்ளார இந்த தேங்காய் பால் போய் பெனிட்ரேட் ஆகிறனால ரூட்ஸில் இருந்து டிப் வரைக்குமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேங்காய் பால். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம முடிக்கு தேவையான மாய்ஸ்சரைசேஷன் நல்லாவே கிடைக்கும். ப்ளஸ் நம்ம முடியை திக்காக வளர வைக்கிறதுக்கு அண்ட் நல்லா கருமையாக வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அலோவேரா ஜெல். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதோட எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கீழே இருந்து ஸ்கேல்ப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஏன் அப்ளை பண்ணுறோன்னா வெடிப்பான முடியெல்லாம் அதிகமாக கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணும்போது கீழேருந்து நம்ம ஸ்கேல்ப் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 20 minutes to 30 minutes வரைக்குமே விட்டுட்டு நல்ல ஒரு மைல்டு ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணோடனே இதுதான் இந்த எண்ட் ரிசல்ட். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடச்சிருக்கு. முடி ஸ்கேல்ப் எரிச்சலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். நல்ல லாங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் உங்கள் ஸ்கேல்ப்க்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷ்னர், நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்க்கு எந்த ஒரு எரிச்சல் இல்லாமல் ஒரு ஹோம்மேட் ஒரு மாஸ்க் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஹேர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.